திருப்பரங்குன்றத்திற்கும் கோர்ட்டுக்கு போனார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலையில ஒரு கொட்டு கொட்டி திருப்பி அனுப்பி இருக்கிறது. இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய தலையிலே ஒரு கொட்டு கொட்டி திருப்பி அனுப்பிவிடுவார்கள். புதிய கட்சி ஆரம்பித்திருப்பவர் வருவார்கள், நிறைய பேர் வருவார்கள். எத்தனை பேர் கட்சி ஆரம்பித்தாலும் புரட்சி தலைவர் மாதிரி ஒரு தலைவரை இந்த நாடு இனி பார்க்க முடியாது. அவருடைய மறு உருவமாகத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு இந்தியாவுடைய இரும்பு மனிதர் மட்டுமல்ல, அகில உலக அளவில் இன்றைக்கு அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சரி, ரஷ்ய அதிபராக இருந்தாலும் சரி, அவரை பார்த்து கட்டி பிடித்து கட்டி தழுவுகிற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் சாதாரணமாக பேசுகிறார்கள். திமுகவை சேர்ந்தவர்கள் ரொம்ப சாதாரணமாக பேசுகிறார்கள். இந்தியாவில் இன்றைக்கு இரும்பு மனிதராக பாரத நரேந்திர மோடி இல்லை என்று சொன்னால் இந்தியா ஒரு நாடாக இன்றைக்கு உலக வரைபடத்தில் இருந்திருக்கவே முடியாத சூழலை இன்றைக்கு ஏற்படுத்தியிருப்பார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ராகுல் காந்தியுடைய மகனார். இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு விளையாட்டு பிள்ளை போல இருக்கிறார், ஒரு கட்சி தலைவரை போல இல்லை. அங்க வாக்குரிமை பீகாரிலே களவாடப்படுகிறது என்று சொல்லி என்னை பிரச்சாரம் செய்தார். நம்முடைய முதலமைச்சர் கூட பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போனார் காங்கிரஸ் இந்தி கூட்டணிக்காக. 243 இடங்களில் 202 இடங்களை வென்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி. யாரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு வரலாறு அதே மாதிரி தான் இருக்கிறது. வாக்கு சீட்டு சரிபார்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கும் உச்ச நீதிமன்றத்தில் போனார். உச்ச நீதிமன்றம் தலையில ஒரு கொட்டு கொட்டி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டது. திருப்பரங்குன்றத்திற்கும் கோர்ட்டுக்கு போனார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலையில ஒரு கொட்டு கொட்டி திருப்பி அனுப்பி இருக்கிறது. இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய தலையிலே ஒரு கொட்டு கொட்டி திருப்பி அனுப்பி விடுவார்கள். ஜிஎஸ்டிக்கு போனாலும் உச்ச நீதிமன்றம், எதுக்கு போனாலும் உச்ச நீதிமன்றம், நீட்டுக்கு போனாலும் உச்ச நீதிமன்றம், எது எடுத்தாலும் உச்ச நீதிமன்றம். ஆனால் உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்புகளை நிச்சயமாக வழங்குமோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் சரியான தீர்ப்பை 2026 வழங்க வேண்டும் என்பது நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.